இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார். அவர் இந்த வாழ்ந்த நாட்களில் அவர் எல்லாவற்றிலும் மாதிரியை அவர் வைத்து போனான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அந்த நாட்களில் அவர் எப்படி ஜெபித்தாருங்கிறத இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை இந்த பூமியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் தன்னோடு கூட இருக்கவும் ஊழியம் செய்கிறதுக்காக 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அதற்கு ஜெபம் பண்ணி தான் அந்த சீஷர்களை தெரிந்தெடுத்தார். அது மட்டும் இல்லை, அதிகாலையில் அவர் இருட்டோடே எழுந்து அவர் ஜெபித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். மலையின் மேல் ஏறி அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். இரவு முழுதும் அவர் ஜெபிக்கிறவராக என்ன செஞ்சார், காணப்பட்டார். வனாந்திரத்தில் தனித்து போய் அவர் என்ன செஞ்சார், பிதாவோடு அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சீஷர்களோடு அவர் ஜெபித்தார். அது மட்டும் இல்லை, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கெத்சேமனையில் மிகவும் வியாகுலப்பட்டு அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணுறாரு. சிலுவையில் பாடுகள் மத்தியில் அவர் பிதாவை நோக்கி ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவர் நிந்தித்த பரிகசித்த அவருக்கு விரோதமாக பேசின மக்களை அவர் மன்னித்து அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். உயிர் தெழுந்த பின்பு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறவராக அவர் இருக்கிறத பார்க்குறோம். அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவர் அதிகமாக நம்ம ஜெபித்ததை அவருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இயேசு ஜெபித்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம். இரவெல்லாம் அவர் ஜெபித்தார், பகல் முழுது என்ன செஞ்சார், ஊழியத்தை செய்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த நாட்களில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், இயேசுவை போல் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது தான் நம்ம இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்காக வாழ முடியும். ஆண்டவருக்காக நம்ம வல்லமையான காரியத்தை நம்ம செயல்பட முடியும். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் எப்படியெல்லாம் ஜெபித்தின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் கூட அதிகமாக ஜெபித்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.